தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸ் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் சமூக சமத்துவத்திற்கான மருத்துவர் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் ரவீந்திரநாத் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக தொடர்ச்சியாக சமூக சமத்துவத்திற்கான இந்த மருத்துவர்கள் சங்கம் வைத்து வருகின்ற பல்வேறு கோரிக்கைகள், இஎம்ஆர், செவிலியர்கள் காலி பணியிடங்கள் நிரப்ப வேண்டும், அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்கள், குளறுபடிகள், கோரிக்கைகளை சரி செய்ய வேண்டும் என்பனவற்றை உள்வைத்து தொடர்ந்து இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார் டாக்டர் ரவீந்திரநாத். இது தொடர்பாக நேற்று அவர் அளித்த செய்தியாளர் சந்திப்பிலும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வந்திருக்கிறார். அது தொடர்பாக நிறைய விஷயம் நம்ம பேசலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் நிறைய கோரிக்கைகளை தொடர்ந்து நீங்கள் களத்தில் பேசிட்டு வரீங்க. ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாக செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தி வருகிறீர்கள். இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அவையெல்லாம் சரி செய்யப்பட்டுவிடும் அப்படின்னு கூட ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் இன்னமும் இவங்க நிறைய விஷயங்கள் நிறைவேற்றவில்லை. அதே ஒரு சுணக்கம், தேக்க நிலை நடைபெற்று கொண்டிருப்பதாக தொடர்ந்து பேசி வரீங்க. நேற்று கூட செய்தியாளர் சந்திப்பு, என்னென்ன கோரிக்கைகள் தொடர்கிறது சார்? இப்போ நேற்றைய செய்தியாளர் சந்திப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ தமிழ்நாட்டில் தடுப்பூசி வழங்குகின்ற திட்டத்தை தனியார் மயமாக்குறாங்க. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா தேசிய நலக்கொள்கை, அதே மாதிரி நிதி ஆயோக், மத்திய அரசுடைய தலையீடு இருக்குங்கிறதுல மாற்றுவது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உலக வங்கி அது ஒரு காரணம். குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன் சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு இருக்குது. அதில் பில் கேட்ஸ் இருக்கார். அதே போலவே அதாவது தடுப்பூசியில் உற்பத்தி செய்யக்கூடிய பெரிய பன்னாட்டு நிறுவனங்களாக இருக்கிறது. உலக நல நிறுவனம் இருக்கிறது. அதெல்லாம் சேர்ந்தால் குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த அமைப்பு உலகளாவிய முறையில் தடுப்பூசி திட்டங்களை தனியார் மயமாக்கணும் நோக்கத்தோடு தான் அவங்க செயல்படுறாங்க. அதேமாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள் தடுப்பூசியில் உற்பத்தி செய்யக்கூடாது என்பது அவங்களுடைய மிக முக்கியமான மையமான நோக்கம் வைத்து அவர் செயல்படக்கூடிய போக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் பொதுத்துறை நிறுவனங்கள் செயல்பட்ட கிண்டி பிசிஜி உற்பத்தி நிலையத்தை மூடினாங்க. குன்னூரில் செயல்பட்ட ஒரு நிலையத்தை மூடினாங்க. அதே பிறகு பார்த்திங்கன்னா செங்கல்பட்டில் வேக்சின் பார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கினாங்க. கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கு மேலே ஒன்றிய செலவு செய்திருக்கிறது. மாநில அரசும் இடம் கொடுத்திருக்கிறது. அப்போ உலகத்திலே மிகப்பெரிய அளவுக்கு ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் அப்படிங்கிறலாம் இங்கே இருக்குது. மிகப்பெரிய சயின்டிஸ்ட் அங்கே இருக்காங்க. ஆனால் இதுவரை ஒரு வேக்சின் கூட இங்கே உற்பத்தி பண்ணல. கொரோனா காலகட்டத்தோட தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த மையத்தை சென்று பார்வையிட்ட பிறகு ஒன்றிய அரசு கோரிக்கை வைத்தார், எங்களிடம் கொடுங்கள், நாங்கள் தடுப்பூசி உற்பத்தி பண்ணுறோம்னு. ஆனால் ஒன்றிய அரசு அந்த கோரிக்கையை நிறைவேற்றவில்லை. நாடாளுமன்றத்தில் திமுக சார்பாக குரல் எழுப்பினா அதை செய்யவில்லை. எனவே அந்த அடிப்படையில் ஒரு சர்வதேச பின்னணியோடு இன்றைக்கி தடுப்பூசி வழங்கல் என்பது தனியார் மயமாக்கப்படுகிறது. தடுப்பூசி உற்பத்தியும் தனியார் மயமாக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே இப்போ தடுப்பூசியை தனியார் மருத்துவமனைகள் மூலமாக வழங்குகின்ற திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி சென்ற ஆண்டு தமிழ்நாடு சுகாதார நோய் தடுப்பு துறை நம்முடைய இயக்குனர் டாக்டர் செல்வநாயகம் அவர் அறிவித்தார். இந்த ஆண்டு பல முறை நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பல பேட்டியில் சொல்லியிருக்காரு. இது ஆபத்தான ஒரு போக்கு. ஏன்னா தடுப்பூசி பல்வேறு நோய்களை தடுக்கக்கூடிய மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட போலியோ ஒழிச்சு சிறிய குறுக்கீடு சார், அது கருத்து கேட்பு நிலையில் இருக்கிறதா இல்லை முடிவு பண்ணிட்டாங்களா? முடிவு பண்ணி கொடுத்துருக்காங்க. பல மருத்துவமனை கொடுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா இதுலாம் கருத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. உலக வங்கி திணிப்பு, அது பின்னால் சர்வதேச நிதி மூலதனம் இருக்குது, குளோபல் அலையன்ஸ் ஃபார் வேக்சின் அண்ட் இம்யூனைசேஷன் இருக்குது, ஒன்றிய அரசு அதை திணிக்கிறது, புஷ் பண்ணுது. அப்போ இப்போ நீட்டில் ஒன்றிய அரசை எதிர்த்து நிற்கிறீங்களே, தேசிய கல்விக்குள்ளே எதிர்க்கிறோன்னு சொல்கிறீங்களே, ஆனால் ஒன்றிய அரசுடைய இந்த மக்கள் விரோத போக்கை ஏன் மருத்துவத்துறையில் நடைமுறைப்படுத்தின்ற போது நீங்கள் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? தொழிலாளி விரோத போக்கை மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நடைமுறைப்படுத்தி எல்லாத்தையும் ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்டு, அவுட் சோர்சிங்கு என்று சொல்லி ஊழல் நியமிக்கின்ற போது அதை ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறீங்க? அப்போ தொழிலாளர் நலன் என்று வருகின்ற பொழுது அவரை பாதுகாக்க நீங்கள் நிற்க மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி பொதுமக்களுக்கு தடுப்பூசி இலவசமாக கிடைக்கும் உறுதி காட்டவில்லை. அப்போ இந்த மாதிரி மருத்துவத்தை வணிகமயமாக்க வேண்டும், அரசு மருத்துவமனை தனியார் கொடுக்க வேண்டும், எல்லாத்தையும் கான்ட்ராக்டாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசு திணிக்கிறீங்க. அதை எல்லாத்தையும் அப்படியே 100 விழுக்காடு ஏற்றுக்கிறீங்க. எங்கேயுமே எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க. 100 விழுக்காடு அப்படியே ஏற்றுக்கிறாங்க. அப்படியே ஏற்றுக்கிறாங்க. எங்கே எதிர்த்துருக்காங்க சொல்லுங்கள்? நாங்கள் 108 ஆம்புலன்ஸை தனியார் கொடுக்க மாட்டோம், அரசாங்கமே ஆம்புலன்ஸ் சேவை செய்கிறோம் அப்படின்னு எப்போயாவது சொன்னாங்களா அவங்க? அரசு மருத்துவமனையில் நாங்கள் அவுட் சோர்சிங் ஒழிக்கிறோம், எல்லா ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்கிறோம், இனிமேல் நிரந்தர அடிப்படையில் தான் போடுவோம், ஒன்றிய அரசு கொள்கையை கேட்க முடியாது என்று சொல்ல தயாராக? பிபிபி மாடலில் நாங்கள் நடைமுறைப்படுத்த மட்டும் சொல்ல அவங்க தயாரா? இதுவரை வாய் திறந்தே பேசலையே.
அண்மையில் வந்து கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மனநல அப்படி மருத்துவமனை சொல்ல முடியுமா, சொல்லலாமா? சொல்லலாம், ஏன் சொல்லக்கூடாது? தமிழ்நாடு அரசு தேசிய நலக்குழு கல்விக்குழு எதுக்கின்ற பொழுது தேசிய நலக்குழு எதுக்க மாட்டேங்குது? தேசிய கல்விக்குழு 2020 எதுக்குறீங்க, வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. தமிழ்நாட்டு ஒரு கல்விக்குழுவை உருவாக்கணும்னு சொல்லி உருவாக்கியிருக்கீங்க. ஆனால் அதே சமயத்தில் தேசிய நலக்குழு 2017 இருக்குல்ல, அது நாட்டு மக்களுக்கு எதிரானது. அது எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது, வணிகமயமாக்குறது, எல்லாத்தையும் பிபிபி மாடலாக மாற்றுறது. அதே நீங்கள் எதுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து இது இந்த மாதிரி இத்தகைய போக்கு வந்து சரியில்லை என்பதுதான் நம்முடைய கருத்து. அப்போ அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலையும் தடுப்பூசி திட்டம் என்பது மிக முக்கியமானது. அப்போ வந்து நாட்டு மக்களுக்கு எதிரானது, மக்கள் விரோத திட்டம் சொல்றீங்களா? எதற்கு சார்? இப்போ அந்த மத்திய அரசாங்கத்தின் திட்டம் என்பதாலே அது அப்படி தான் பார்க்கணுமா? ஒரு நாட்டோட ஏன் சார் அந்த குற்றச்சாட்டு? அதாவது ஒரு அரசுடைய மிக முக்கியமான கடமைகள் என்ன? அனைவருக்கும் கல்வி இலவசமாக கொடுக்கணும், அனைவருக்கும் மருத்துவ சேவை இலவசமாக கொடுக்கணும். அது ரெண்டுமே செய்யலைன்னா அது என்ன அரசு? அது ரெண்டுமே சாதாரண மக்களுடைய அந்த உரிமையில பறிப்பது வந்து நாட்டு விரோதம் தானே. செய்யலாங்க தானே, மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தில் செய்கிறாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். செய்கிறாங்க தான், நீங்கள் செய்யலன்னு சொல்கிறீங்களேன்னு கேட்குறேன். இல்லை, அதான் அந்த மாதிரி மக்கள் விரோத செயலை வந்து தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசு திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. அப்போ இது ஏன் செய்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் வந்து திராவிட மாடல் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவத்துறை பல சாதனை செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய வரலாறு உண்டு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நம்ம அதை ஆரம்பிக்கலாம். அதை ஏதோ இப்பொழுது ஏற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் திராவிட கட்சிகள் அது பங்கு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதன் காரணமாக பல மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே வந்து பேர்கால தாய்மார்களுடைய இறப்பு விதம் குறைவாக இருக்கிறது, சிசு மரணங்கள் குறைவாக இருக்கிறது. பல இதில் வந்து நம்ம நலக்குறியீட்டில் முன்னோடியாக இருக்கிறோம், முன்னணியில் இருக்கிறோம், மாற்றுக்கிறது இல்லை. கேரளாவுக்கு அடுத்த நிலையில் நம்ம பல விஷயங்கள் இருக்கிறோம் என்பதில் நம்ம வந்து அடிப்படை மருத்துவ கட்டமைப்பு நன்றாக இருக்குன்னு பார்க்குறோம். ஆனால் இவ்வளோ இருந்தும் கூட நீங்கள் ஏன் வந்து இதை திராவிட மாடல்னு சொல்லிட்டு எதுக்கு தனியார் மயமாக்குறீங்க, வணிகமயமாக்குறீங்க? ஏன் தடுப்பூசி திட்டம் தனியார் மயமாக்குறது கேள்வி. அப்போ திராவிட மாடல் என்றால் உணவு வங்கி மாடலா என்பதுதான் கேள்வி. அப்போ வந்து அதை எதிர்த்து நிற்கிற மாதிரி இதை பாதுகாக்கணும் இல்லை, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ல. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் குழந்தைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தடுப்பூசி கூட வழங்கப்படலன்னு அது மேலே புள்ளி வந்தோம். லேன்செட் சொல்லியிருக்கு, மிக பிரபலமான ஒரு மருத்துவ ஆய்வு இதழ், அதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா? இப்போ இந்தியாவில் கிட்டத்தட்ட போலியோவை ஒழித்து விட்டோம். போலியோ என்பது இல்லை இந்தியாவில், இளம்பிள்ளை வார்த்தை உருவாக்கக்கூடிய போலியோ இல்லை. அதே போல் ரணஜன்னி, குழந்தைகளுக்கு ரணஜன்னி ஏறத்தாழ குறைக்கப்பட்டு விட்டது இல்லைன்னே சொல்லலாம். தடுப்பூசிகளால் தடுக்கக்கூடிய பல நோய்களை வந்து தடுத்துருக்கிறோம். இது மிகப்பெரிய வெற்றி நமக்கு. ஆனால் அந்த தடுப்பூசி வழங்கினா நோயெல்லாம் திரும்ப வருமா இல்லையா? இப்படிதான் வந்து கொண்டு இருக்கிறதுல. அப்போ இது யாருக்கு பொறுப்பேற்பது? அதே போல திமுக தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படும். என்ன சிக்கல் சார்? இப்போ அதுல என்ன சிக்கல்னு கேட்குறேன், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. பிரச்சனை தனியார் மயம் தாராள மயம் அப்படின்றது அந்த துறை என்று இல்லாமல் எல்லா துறையிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. 2025 வந்துட்டோம். இடதுசாரிகள் தொடர்ந்து இந்த தனியார் மயம் தாராள மயத்தை தொடர்ந்து எதிர்த்து வரீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அதாவது இவர்களும் வந்து இந்த தனியார் மயத்தை என்ன சார் பிரச்சனை? இவர்களும் தனியார் மயமாக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்பதுதான் பிரச்சனை. அது கொள்கை பிரச்சனை. அப்போ அதில் வந்து என்ன வருது? இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்பொழுது மருத்துவத்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை விட கல்வித்துறைக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை விட 3 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கும்னு சொன்னாங்க. திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வருவதற்கு முன்பாக திருச்சியில் நடந்த பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் இல்லை மாநாடுனே சொல்லலாம். அதில் வந்து நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த எதிர்க்கட்சி தலைவர் அறிவிப்பு வெளியிட்டார். அப்போ நாங்கள் வந்து ஹெல்த்துக்கு எஜுகேஷன் 3 மடங்கு அதிகமாக நிதி ஒதுக்கணும், 3 மடங்கு அதிகமாக ஒதுக்கணும்ல. அப்போ ஒதுக்காதன் காரணமாக இவங்களால வந்து சுகாதாரத்துறையில் போதிய அளவுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்ய முடியவில்லை. அப்போ எல்லாரும் தனியார் மயமாக்கணும்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே போல் ஒவ்வொரு ஆண்டு 1200 கோடி ரூபா அளவுக்கு வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டத்துக்காக ஒதுக்குறாங்க. அப்போ அந்த நிதி ஒதுக்கீடை வந்து அரசு மருத்துவமனைகள் நேரடியாக செய்து அரசு மருத்துவமனை நல்லா மேம்படும். இப்போ வந்து அந்த மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்து அந்த நிதியெல்லாம் எங்கே போனால் தனியார் மருத்துவமனையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் போகுது. அப்போ ஒவ்வொரு ஆண்டு 1200 ரூபாய் செலவு பண்ணுகிற பொழுது அந்த 1200 கோடி ரூபாயில் வந்து இன்னொரு 500 கோடி ரூபாய் பார்த்தா எய்ம்ஸ் மாதிரி ஒரு மருத்துவமனை உருவாக்கிட முடியும், 4 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உருவாக்க முடியும். அவ்வளோ நிதி அது. அப்போ வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு அந்த மாதிரி கட்டமைப்பு உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்து என்ன மருந்து செலவு, ஊழியர் செலவு, பராமரிப்பு செலவு, மற்ற மருத்துவமனை பராமரிப்பு செலவு தானே, அது மாதிரி செய்யலாம்ல நீங்கள். அப்போ இதில் எங்கே வருது பிரச்சனை? உலக வங்கி என்ன சொல்கிறதோ அதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது. ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய கொள்கையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் இருக்கிறது என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அப்போ இதை வந்து அப்படிதான் பார்க்கணும். அந்த கொள்கையில் மாற்றம் வந்து நாங்கள் சொல்கிறோம், அதனை திரும்ப வலியுறுத்துகிறோம். அப்போ நேற்றைய செய்தியாளர் சந்திப்பிலும் கூட எங்களுடைய இப்போ நாங்கள் வைத்த கோரிக்கை என்ன? தமிழ்நாடு அரசு தடுப்பூசி திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கக்கூடாது. அதே போலவே தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக தடுப்பூசியை உற்பத்தி செய்ய வேண்டும். இந்தியாவுடைய முதுகெலும்பாக ஆணிவேராக இருக்கக்கூடியது
துணை சுகாதார நிலையங்கள் இந்தியாவில் 1,50,000 துணை சுகாதார நிலையங்கள் இருக்கிறன. அந்த துணை சுகாதார நிலையங்களை பாஜக ஒன்றியத்தில் ஆட்சி வந்த பிறகு 2015 பட்ஜெட் என்று கருதுகிறேன். அதில் வந்து அருண் ஜேட்லி அறிவித்தார், நாங்கள் வந்து இந்தியா முழுவதும் 1,50,000 ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் உருவாக்க போகிறோம், சுகாதாரம் மற்றும் ஆரோக்கிய மையங்களை உருவாக்க போகிறோம், நல மையங்களை உருவாக்க போகிறோம் அறிவித்தார். அது ஏதோ அந்த அறிவிப்பு வருகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே பிறகு மாலையில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் என்ன சொன்னார்னாக்க 1,50,000 துணை சுகாதார நிலையம் இருக்கிறது, அதை வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் பேர் மாற்ற போகிறோம்னு சொன்னார். அதுக்காக 1,200 கோடி ரூபா, அந்த 1,50,000 சென்டரையும் பெயிண்ட் அடித்து ஒயிட் வாஷ் பண்ணி போர்டு வைக்கிறதுக்கு 1,200 ரூபா செலவு. அதுக்கடுத்து அதே ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன சொன்னார்னாக்க அந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர்ஸை கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏற்று நடத்த முன்வர வேண்டும்னு அறிவிப்பை வெளியிட்டார். அப்போ இந்தியாவுடைய பேக் போன் எது, ஆணிவேர் எது, அந்த துணை சுகாதார நிலையங்கள் தான். அது மிகப்பெரிய அளவுக்கு நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது, குடும்ப நலத்திட்டத்தை மேற்கொள்கிறது, கர்ப்பிணி பெண்களுக்கும் பச்சிளம் குழந்தைகளுக்கும் தடுப்பூசி போடுகிற திட்டத்தை மேற்கொள்கிறது, கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை, ஃபோலிக் ஆசிட் மாத்திரை கொடுப்பது, அவர்களுக்கான கருத்தடை சாதனங்கள் விநியோகிப்பது போன்ற பல்வேறு அடிப்படையான விஷயங்களை செய்கிறாங்க. அந்த 5 பகுதியோட உடனே 5,000 மக்கள் தொகைக்கு ஒரு அந்த துணை சுகாதார நிலையம் இருக்குது, ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் இப்போ நிறைய பேர் இருக்கிறது. மலைப்பகுதியில் 2,500 மக்கள் தொகை ஒன்று இருக்கிறது. அதான் நேரடியாக மக்களோட தொடர்புள்ள அடிப்படையான அடித்தளத்தில் இருக்கக்கூடிய உடனடியாக மருத்துவ தீர்வு. ஆமாம், மக்களோட நேரடியாக தொடர்புள்ள அடித்தளத்தில் இருக்கக்கூடிய சுகாதார நிலையம் அதுதான். அதை நீங்கள் வந்து கார்ப்பரேட் கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அது? அப்போ அதில் வந்து அது மாதிரி செய்து விட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கனாக்க அதை வந்து டெலிமெடிசின் சென்டராக மாற்றுறாங்க. அப்போ இடைநிலை கார்ப்பரேட் கொடுத்துட்டாங்களா சார்? பல இடங்களில் கொடுத்துட்டாங்க, வட மாநிலங்களும் கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டோட விஷ் என்ற அமைப்பு மூலமாக நடத்துகிறாங்க. விஷ் தமிழ்நாட்டிலும் கொடுப்பதற்கான முயற்சி நடக்குது. அதுதான் நாங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுதான் திரும்ப திரும்ப சுட்டி காண்பிக்கின்றோம். அதுக்கான முயற்சிகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அதனால தான் நிறைய ப்ரெஸ் மீட்டில் நம்ம சொல்லுவோம். அப்போ தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா இடைநிலை மருத்துவ பணியாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க. அதில் வந்து நேஷனல் மெடிக்கல் இடைநிலை பணியாளர் மருத்துவரா? இடைநிலை மருத்துவ பணியாளர். ஆமாம், இடைநிலை மருத்துவ பணியாளர், மருத்துவம் வழங்குவோர்னு சொல்லலாம். மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர். ஓகே, மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர்னு பேர். அதாவது என்னன்னாக்க இப்போ நவீன அறிவியல் மருத்துவம் சொல்லக்கூடிய அலோபதி மருத்துவம். செவிலியரா இல்லை மருத்துவரா சார்? அந்த இடத்துக்கு அது யாராக வேணாலும் இருக்கலாம். செவிலியராக இருக்கலாம், ஃபார்மசிஸ்டாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம், ஆயுஷ் டாக்டர்ஸாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ வந்து மருத்துவருக்கு கீழே ஒரு பணியிடம், அது ஒரு இடம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி, ஒரு குறிப்பிட்ட மருந்தில் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து சட்ட ரீதியாக கொண்டு வந்தாங்க. தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 இந்தியாவில் எந்த அளவுக்கு நவீன அறிவியல் மருத்துவர்கள் பதிவு செய்துவிட்டு, அதாவது அலோபதி மருத்துவர்கள் பதிவு செய்துவிட்டு இருக்கிறார்களோ அந்த எண்ணிக்கையில் 3/1 பகுதி அளவுக்கு அவங்க இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ நவீன அறிவியல் மருத்துவத்தோடு தொடர்புடைய யார் வேணாலும் அந்த பதவியில் இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் போஸ்டிங் போடுறாங்க. போட்டுட்டு தடுப்பூசி திட்டத்தை அவங்களுக்கு கீழே கொண்டு வர்றாங்க, அவங்க தான் வழங்குற மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்போ தடுப்பூசி வழங்குறத ஆப்பில் வந்து பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே வந்து கிராமப்புற சுகாதார செவிலியர் இருக்காங்க, அவங்களுக்கான பணி வரையறை செய்யப்பட்டிருக்கு. அந்த பணி வரையறையில் மிக முக்கியமான பணியாக வந்து தடுப்பூசி வழங்கல் இருக்குது. குழந்தைகள் நலம் பேணுதல், அதே போல் வந்து பேறுகால தாய்மார்களுக்கு உதவி செய்தல், குடும்ப நலத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தல், இதெல்லாம் இருக்குது. அப்போ அதில் இது வந்துவிடுகிறது. எனவே அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த பணியை வந்து பறிக்கிறாங்க. அப்போ அதனால அவங்க கொந்தளிக்கிறாங்க, இப்போ போராட்ட காலத்துக்கு வர்றாங்க. இது வந்து தவறான. ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னாக்க துணை சுகாதார நிலையத்தின் பணியையே மாற்றுறாங்க. அது வந்து என்னன்னாக்க நோய் தடுப்பு நடவடிக்கை தான், குடும்ப நலத்தை மேம்படுத்துவது தான். அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த டெலிமெடிசின் சென்டராக மாற்றுறாங்க. அதில் இடைநிலை மருத்துவ பணியாளர், மருத்துவ வழங்கல் பணியாளர் வந்து அவங்க நியமித்து விட்டு அது மூலமாக என்ன பண்ணுறாங்கனாக்க அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு ரத்த டெஸ்ட் செய்வது, அவங்களுடைய நோயாளிகள் என்ன கம்ப்ளைண்ட் கேட்குறது, அதை எங்கேயோ தொலைதூரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு அதை வந்து டெலிமெடிசின் மூலமாக அவங்களுக்கு தகவல் சொல்வது, அவங்க லேப் ரிப்போர்ட் அவங்களுக்கு அனுப்புவது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்குது, இந்த மருந்தில் கொடுத்துருப்போம் அவங்க சொல்லுவாங்க. அப்போ டெலிமெடிசின் மூலமாக நோயாளி ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு போக்கை கொண்டு வர்றாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கனாக்கா அங்கே வரக்கூடிய புற்றுநோய் நோயாளியா அல்லது வந்து நுரையீரல் பிரச்சனை இருக்கா, இதய பிரச்சனை இருக்கா, அவங்களால மாவட்ட மருத்துவமனையை அனுப்பிச்சிருங்க என்று சொல்லக்கூடிய முறையை கொண்டு வர்றாங்க. மாவட்ட மருத்துவமனையில் என்ன பண்ணுறாங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட்டை தனியார் மயமாக்குறாங்க. மாவட்ட மருத்துவமனையில் கட்டப்பட்ட இடத்தையே தனியார் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க 3 டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதாவது வந்து நுரையீரல் மருத்துவத்திற்கு, இதய மருத்துவத்திற்கு, புற்றுநோய் மருத்துவத்திற்கு, இது 3ஐயும் தனியார் மயமாக்கணும். அதுக்கு மாவட்ட மருத்துவமனையில் கட்டப்பட்ட இடம் இருந்தால் கொடுக்கணும், இல்லை என்று சொன்னால் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பகுதியை கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே நிதி ஆயோக் சொல்லியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த பட்ஜெட்டில் கூட புற்றுநோய் சிகிச்சைக்கான மையங்களை உருவாக்குறத தனி நிதி ஒதுக்கீடு ஒன்றிய அரசு செய்திருக்கிறது. அப்போ மிக வேகமாக மாவட்ட மருத்துவமனையும் தனியார் மயமாக்கப்படுகிறது.
அப்போ இந்த துணை சுகாதார நிலையங்களை ஹெல்த் அண்ட் வெல்னஸ் மாற்றி டெலிமெடிஷனை மாற்றி அதை கன்வேயர் பெல்ட்டாக மாற்றுறாங்க. மாவட்ட மருத்துவமனையில் இன்றைக்கி தனியார் மயமாக்குறாங்க 3 துறையில். அந்த 3 துறைகளுக்கு தேவையான நோயாளிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து அந்த துணை சுகாதார நிலையம் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் நோயாளிகளை அனுப்பி வைக்கும். அப்போ எந்தளவுக்கு ஒரு தனியார் லிங்க் அதில் வருதுன்னு பாருங்கள். அதே போலவே இந்த மாவட்ட மருத்துவமனையில் செயல்படக்கூடிய அந்த 3 பிரிவுகளுக்கு மருத்துவர்கள் வந்து அரசாங்க செலவிலேயே மருத்துவர்கள் நியமிக்கணும். மருத்துவர்கள் வந்து அரசாங்கமே சம்பளம் கொடுக்குற முறையும் கொண்டு வராங்க. அப்போ அதன் மூலமாக தனியாருக்கு கூடுதலான லாபத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு என்ன திட்டம் நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னா, இப்போ வந்து முதுநிலை மருத்துவம் படிக்கக்கூடிய மருத்துவர்களை 3 மாதம் கட்டாயமாக மாவட்ட மருத்துவமனையில் சேவை செய்யணும் கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து மெடிக்கல் காலேஜில் படிக்கக்கூடிய முதுநிலை மருத்துவ மாணவர்கள் 3 மாதம் வந்து கட்டாயமாக போயிட்டு அந்த கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்லேயோ அல்லது வந்து அந்த பல்மனரி டிபார்ட்மெண்ட்லையோ இல்லை கேன்சர் டிபார்ட்மெண்ட்லையோ ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அரசாங்கம் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அப்போ அரசாங்கத்துடைய பயிற்சியாளர் உதவி ஊதியத்தோடு அவர் தனியாருக்கு சேவை செய்ய போகிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட மிக மோசமான நிலைமை வந்து தனியார் மயமாக்கல் இந்தியாவில் உருவாக்கப்படுகிறது. அது தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து துணை சுகாதாரம் தனியார் மயமாக்கப்படுகிறது. அதன் மூலமாக அந்த கிராமப்புற சுகாதார சேவைகள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க. 4000 பணியிடங்கள் தமிழ்நாட்டில் காலியாக இருக்குது. அந்த கிராமப்புற சுகாதார சேவைகள் பணியிடங்கள் அதை வந்து நிரப்புவதற்கு தமிழ்நாடு அரசு அக்கறை முன்னதாக இப்போ இந்த தனியார் மையத்தை நோக்கி நகர்த்துவதற்கான ஒரு பெரிய திட்டமிடல் இருக்குன்னு சொல்ல வரீங்க. ஆமாம், திட்டமிடல் அதை தான் தோக்கதே சொன்னேன். உலக வங்கி அதை செய்யுது, சர்வதேச நிதி மூலதனம் அதை செய்கிறது. ஏற்கனவே அதுக்கான ஒப்பந்தங்களை கையெழுத்து போட்டிருக்கோம். ஸோ ஒரு வழி இல்லை, வேறு வழி என்ற இடத்துக்கு தள்ளப்பட்டாங்களா? ஆமாம், அதாவது சேவைத்துறையை தனியார் மயமாக்குதல் என்ற அடிப்படையில் இன்றைக்கி சர்வதேச நிதி மூலதனம், உலக வங்கி போன்ற அமைப்புகள் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்தியாவில் வந்து கல்வி மருத்துவம் போன்றவெல்லாம் தனியார் மயமாக்கப்படுகிறது, வணிகமயமாக்கப்படுகிறது. பார்க்க வேண்டிய மெல்ல மெல்ல நம்ம இதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணுமா? நம்ம மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, இந்த அரசியல் ஏற்றுக்கொள்கின்றன. அதை எதிர்த்து மக்கள் போராட சொல்கிறேன். மெல்ல மெல்ல இப்போ ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டுமான்னு கேட்குறேன். அரசு வேறு வழி இல்லையா? அரசியலுக்கு வந்து வேறு வழியிலேருந்து தான் சொல்லணும். இந்த அரசியலுக்கு அதை எதிர்த்து நிற்கிற ஒரு மாற்று குழுவோடு இருந்தாங்கன்னா பரவாயில்ல. அப்போ ஒன்றிய அரசு வந்து வலியுறுத்துகின்ற பொழுது மாநில அரசு நிர்பந்திக்க மாநிலங்கள் எதிர்த்து எல்லா மாநிலங்களும் இடதுசாரியில் ஆளக்கூடிய மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்களும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. ஏன்னா அப்படி இல்லைனாக்கா நிதி ஒதுக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதான் சொல்கிறேன். அப்போ வந்து என்னக்கா அது ஒரு சிக்கல் உருவாகுது. அப்போ தமிழ்நாடு அரசு அதை செய்கிறதுன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இது என்ன செய்யணும்? தமிழ்நாடு அரசு ஒத்த கருத்துள்ள மாநிலங்களோட சேரணும், சேர்ந்து அதை எதிர்ப்பதற்கான மாற்று கொள்கையை உருவாக்கணும். அப்போ மாற்று கொள்கை என்ன இருக்குங்கிறத கேள்வி. அப்போ மாற்று கொள்கையில் இந்த போக்கு முதல்ல புரிந்து கொள்ளணும்ல. நீங்கள் மாற்றுக் கொள்கை உருவாக்குறது இருக்கட்டும். இப்போ கேரளாவில் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு கருத்தரங்கத்தை எங்களுடைய இடதுசாரி மருத்துவ சங்கமே நடத்தினாங்க. என்னை வந்து அதை கலந்து சொன்னால் நான் தான் துவக்கி வச்சு இந்த கருத்துக்கெல்லாம் சொன்னோம். இடதுசாரி அரசு, ஜனநாயக அரசு இதை செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். நாங்கள் அதை சொல்கிறோம் இங்கே. ஆனால் இங்கே என்ன போக்கு இருக்குது? அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒத்த கருத்து, அந்த மாதிரி உரையாடலே இல்லைன்றீங்க. உரையாடலே இல்லை, டிஸ்கஷனே இல்லை. அது தவறு இல்லை. இப்போ தமிழ்நாடு அரசு பட்ஜெட் அறிவிக்கிறது முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா உலக வங்கி அதிகாரியோட தலைமையில் வந்து கூட்டம் நடத்துகிறாங்க. அது என்ன போக்கு? அது உலக வங்கி அதிகாரியை உட்கார வச்சுக்கிட்டு எந்தெந்த மருத்துவமனை எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்யணுங்கிறது என்ன அவசியம் இருக்காது? அது எப்படிப்பட்ட, அது நம்மளுடைய இறையாண்மை பறிப்பு இல்லையாது? தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய இறையாண்மை பறிப்பு இல்லையாது? அதை எப்படி ஏற்றுக்கொள்வது? அப்போ உலக வங்கி அதிகாரி எதுக்கு அங்கே உட்காரணும் உள்ளர? ஒவ்வொரு ஆண்டும் அது நடக்கிறது. அப்போ இது வந்து ஏற்புடையது அல்ல. அப்போ அந்த அடிப்படையில் தான் வந்து பெரிய லிங்க் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா கிராமப்புற சுகாதார சேவை பணியிடத்தை ஒழிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா தேவையில் நினைக்கிறாங்க. அதனால் 4000 பணியிடம் காலியாக இருந்தால் கூட அதை நிரப்புவதற்கு அரசு எந்த காலி பணியிடங்களை நிரப்பாமல் இருப்பதற்கான காரணம் இதுதான். நிச்சயமாக அது ஒரு காரணம் வேண்டாம் என்று இருக்கு. ஆனால் அரசு என்ன சொல்றதுனாக்கா உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்குன்னு சொல்றாங்க. வழக்கு இருக்குது. என்ன வழக்கு சார் அது? அதாவது அங்கன்வாடி ஊழியர்கள் எங்களுக்கும் அந்த பணியிடங்களை வழங்கணும்னு சொல்றாங்க. அதை கூப்பிட்டு பேசுங்க, அழைத்து பேசி அந்த பிரச்சனை தீர்க்கலாம்ல. ஆனால் அவங்க வழக்கு போட்டிருக்காங்கிறதுக்காக அந்த வழக்கு எத்தனை நாளைக்கு நடத்திட்டு இருப்பீங்க? அப்போ அவங்க எண்ணிக்கையில் குறைவு தான். வயது வரம்பு நிர்ணயிச்சிருக்காங்க, அதை எடுத்து கேஸ் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் தளர்த்துங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏன்னா வேலையில்லா திட்டம் அது இருக்குது. படித்து ஏராளமான ஆண்டுகள் ஆனாலும் கூட அவங்களுக்கு வேலை கிடைக்கல. அப்போ வந்து வயது வரம்பு தளர்த்துக்குன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன தவறு இருக்குது? அப்போ வந்து இதை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும். ஆனால் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இந்த வழக்கை காட்டி கொண்டே இந்த அரசு என்ன பண்ணுதுனாக்க 4000 பணிகளை நிரப்பலை. அப்போ உச்சநீதிமன்றத்தை காரணம் காட்டுது, வழக்கு காரணம் காட்டுகிறது. ஆனால் இதுக்கு ஒரு நலன் இருக்குது. என்ன நலன்? அது 4000 பேருக்கு வேலை வழங்கினா 4000 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும், அவங்க நிரந்தர ஊழியெல்லாம் போடணும். அப்போ இது அரசுக்கு தேவையில்லாத செலவினம். அப்போ இந்த 4000 பேர் இல்லாமல் இந்த அரசை ஓட்டிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து ஒரு தொழிலாளி விரோத போக்கு. ஏன்னா அந்த 4000 பணிகள் காலியாக இருக்கின்ற பொழுது ஒரு கிராமத்தை பார்த்த வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ் இப்போ 4 கிராமத்தை பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ கடுமையான உழைப்பு, பணிச்சுமை அதிகரிக்கிறது. அதுபோல் மக்களுக்கு ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராமப்புற சேவை இருந்தாக்கா மக்களுக்கு சேவையும் உடனடியாக கிடைக்கும்.
4 கிராமத்துக்கு ஒரு செவிலியர்னு சொன்னாக்க எப்படிப்பட்ட ஒரு சிரமமான நிலைமை இருக்கும். அப்போ இந்த இடைவெளியை போக்குறத என்ன பண்ணுறாங்கன்னா தடுப்பூசி திட்டம் தனியார் மருத்துவமனை கொடுக்குறாங்க. ஒரு லிங்க் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து எதுக்காக நீங்கள் அறிவிக்கிறீங்க, பெரிய தனியார் மருத்துவமனை தடுப்பூசி வழங்கப்படும் என்று சொல்லிக்கிறீங்க. அப்போ சொல்கிறப்ப என்ன காரணம் சொல்கிறாங்க, சில தனியார் மருத்துவமனைகள் கட்டணங்கள் அதிகமாக வசூல் பண்ண தடுப்பூசிக்கு மக்கள் வந்து தனியார் மருத்துவமனைக்கு போகிறாங்க, அதனால இந்த தனியார் மருத்துவமனையில் நீங்கள் வந்து தடுப்பூசியை கொடுக்குறோம், அங்கேயும் சென்று தாய்மார்கள் தடுப்பூசி போட்டுக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம், அது தனியார் மருத்துவமனையில் கட்டணம் அதிகமாக வசூல் பண்ணால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது, அரசுக்கு தானே இருக்குது. அதை நீங்கள் செய்யணும், போக சொல்லி அரசு தானே செய்யணும். அப்போ ஏன் தனியார் மருத்துவமனைக்கு அண்மையில் அதிகமாக போகிறாங்க, இந்த சேவை குறைபாடு இருக்குல்ல. அப்போ 4 கிராமத்துக்கு ஒரு கிராமப்புற செவிலியர்னாக்கா பிரச்சனை வரதானே செய்யும். அப்போ வந்து இந்த பிரச்சனை குறைபாடு, அப்போ நீங்கள் சேவை குறைபாடு திட்டமிட்டு நடத்தப்படுது. அப்போ நீங்கள் தனியார்ட்ட கொடுக்குறீங்க, கதவை மூடி அங்கே கதவை திறக்குறீங்க. அதுக்கடுத்து என்ன விஷயம்னாக்க, இப்போ 5000 மக்கள் தொகைக்கு ஒரு ஒரு துணை சுகாதார நிலையம்னாக்க இன்னைக்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குல்ல. மக்கள் தொகை அதிகரிப்புக்கு ஏற்ப நீங்கள் எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் இப்போ துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு, இல்லை புதிய நிலையங்கள் உருவாக்கணும். ஓரளவு உருவாக்கி இருக்காங்க, இன்னும் மேலும் கூட உருவாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லை அந்த எண்ணிக்கையில் இருக்கா, நான் என்ன கேட்குறேன், 5000 பேருக்கு அது இருக்கா அந்த எண்ணிக்கை தமிழ் இல்லைங்கிறத கருத்து. அதனால தான் புதிய நிலையங்களை உருவாக்கணும், மக்கள் தொகைக்கு ஏற்பன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு சில நிலையங்களை ஒரு 600 நிலையங்களை புதுசாக உருவாக்கி இருக்காங்க, ஆனால் அது போதாது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னாக்க, போர்க்கால அடிப்படையில் வந்து இதெல்லாம் நடத்தணும் சார். ஆமாம், நிச்சயமாக நடத்த வேண்டும். இந்த சுணக்கம் நிச்சயமாக நடத்த வேண்டும், முக்கியமான துறை அல்லவா சுகாதாரத்துறை. ஆமாம், நிச்சயமாக. அப்போ வந்து 5000 மக்கள் தொகை ஏற்கனவே ஒரு 50 ஆண்டுகள் முன்னால் நிர்ணயிச்சாங்க. நான் நினைக்கிறேன் அதுதான் தொடரணுமா. அந்த எண்ணிக்கையிலே இப்போ முரண் இருக்குது. நான் கேட்குறேங்க, அன்னைக்கு வந்து பின்தங்கிய நிலையில் இருந்தோம், பொருளாதார வளர்ச்சி இல்லை, 5000 மக்கள் தொகை ஒரு நிலையம் வச்சு ஒரு துணை சுகாதாரம் வச்சுருந்துச்சு. இப்போ 2500 ஒன்று வைங்களேன், அப்போ மக்கள் சேவை கூடுதலாக கிடைக்கும்ல, ஏன் அதை செய்யக்கூடாது. ஆனால் இப்போ அந்த எண்ணிக்கை தான் அதுதானே வளர்ச்சி போக்கு. இப்போ அந்த எண்ணிக்கை நோக்கி தான் நகர்றாங்களா. ஆமாம், 5000 பேர் அப்படின்ற எண்ணிக்கை அதே எண்ணிக்கையில் தான் இருக்காங்க. ஆனால் அது வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியான ஒரு கணக்கெடுப்பு அது. ஆமாம் ஆமாம், ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு முன்னால் முடிவு பண்ணது அது. 5000 மக்கள் தொகைக்கு ஒரு துணை சுகாதார நிலையம் இருக்கணுங்கிறது. எப்படி சார் இது, அதுதான் சொல்ல வளர்ச்சினாக்க அதுக்கு அடுத்தடுத்து போகணும்ல. 30,000 மக்கள் தொகைக்கு பிரைமரி ஹெல்த்னா அதிலே தான் நிற்கணுமா, அதை 12,000 குறைங்க. சேவை மாவட்டங்களை பிரிக்கிறீங்கல்ல நிர்வாக வசதிக்காக, அது போன்று புதிய மையங்களை உருவாக்குறதுக்கு என்ன உங்களுக்கு சிக்கல் இருக்குது. அப்போ அதை செய்யணுமா இல்லையா. அதே போல் சென்ற ஆட்சி காலத்தில் அம்மா கிளினிக்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அது அவசர காலத்தில் தேர்தல் செய்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கார் ஷெட்டெல்லாம் பிடிச்சி கிளினிக்காக மாற்றினாங்க. இருந்தாலும் கூட நான் என்ன நோக்கம் மிக சரியானது தானே சார், அந்த நோக்கம் சரிதான், அந்த நோக்கத்தை நான் வரவேற்கிறேன். அம்மா கிளினிக்னு ஆங்காங்கே சென்னை மாநகராட்சியில் பல இடங்களை உருவாக்கினாங்க. அப்போ மருத்துவ சேவை பரவலாச்சு. அப்போ வந்து இந்த தடுப்பூசி போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவசர கால சிகிச்சை, சாதாரண மருத்துவ சேவை தேவைகளுக்கு அங்கே போகிறது. அப்போ தனியார் கிளினிக் சின்ன சின்ன கிளினிக் என்ன செய்யணும், அதெல்லாம் வந்து அரசாக செய்கின்ற பொழுது மக்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும், மக்கள் சேவையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அப்போ அது போல தானே நீங்கள் செய்யணும். அப்போ வந்து அதிமுக அரசோட இல்லை சார் இப்போ ஆமாம் அதை மூடிட்டாங்க. அதில் பணி செய்தவங்களும் உடனடியாக டெர்மினேட் பண்ணிட்டாங்க. ஆமாம் ஆமாம், அதை பணி நீக்கம் செய்து நாங்கள் கணிச்சு போராட்டம் பண்ணோம். அந்த அம்மா கிளினிக்கில் பணியாற்றிய செவிலியர்கள் மருத்துவம் நடத்திய போராட்டத்தில் எங்கள் சங்கம் முன்னணி பங்கை வகித்தது. அம்மா கிளினிக் என்பதாலா? ஆமாம், இல்ல அது நம்மளுக்கு தெரியாது. முதல்ல இந்த மாதிரி பேர் எதுக்கு நீங்க வைக்கிறீங்க, வச்சுட்டா அப்புறம் அது ஒரு தவறு. அது ஒரு டிபேட். அரசு கிளினிக் வைங்க, திட்டம் அல்லவா, மக்களுக்கு திட்டம். நீங்க அரசு கிளினிக் வச்சுட்டு போங்க, அதுதான் சொல்ற. பெயர் மாத்தி இருக்கலாமே, அதை மூட வேண்டிய அதே மாதிரி டெர்மினேட் பண்ண அவசியம் இல்லை. அவர்கள் ஒன்று தோங்கினா அதோட சிறப்பாக அதை மாத்தலாமே, அப்படிதான் இருக்கணும் அது. அப்ப அது இல்லாம இருக்கிறது தவறு. அப்ப அதை நோக்கி தான் போகணும். இப்போ இது எல்லா பின்னாடியும் போற போக்குல இல்லை, ஆனா ஒரு திட்டமிடல் இருக்குன்னு சொல்றீங்க. அதே திட்டமிடல் சரியாக திட்டமிட்டால் ஆரோக்கியமாக போகும் அல்லவா. ஆனால் இவங்க வேறு எதுக்கு திட்டமிடுறாங்க சார்? அதான் கொள்கை மாற்றம் வேணுங்கிறது தான். அரசுக்கு நிதி சுமையை குறைக்கணும் இவங்க நினைக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்பில் அவங்க மனதார அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதாவது எப்படி தமிழ்நாட்டில் கல்வியை தனியார் மயமாக்கி விட்டார்களோ அதுபோல் மருத்துவத்தையும் தனியார் மயமாக்கிட்டால் கல்வி மருத்துவம் போன்றவற்றை பொதுமக்கள் தலையிலே கட்டிடலாம், பெற்றோர்கள் தலையிலே கட்டிடலாம். இப்போ வந்து பள்ளி கல்வி எடுத்துங்க, இல்லை வந்து கல்லூரி கல்வி எடுத்துங்க, எல்லாமே யார் மேலே அந்த சுமை சுமத்தப்படுகிறது? பெற்றோர்கள், குடும்ப வருமானத்தை மேலே சுமத்தப்படுகிறது. அப்போ அரசுக்கு அதனால் செலவு மிச்சம். அதே போல் தான் மருத்துவத்துறையில் மருத்துவ செலவினங்களை மக்களை ஏற்றுக்கொண்டால் அரசு செலவினம் மிச்சம். அது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குது. அதுக்கு உலக வங்கி துணையாக இருக்குது, உலக வங்கியோட திட்டம் உங்களுக்கு சௌரியமாக இருக்குது, அதெல்லாம் செய்கிறாங்க. இது வந்து ஆபத்தான போக்கு. அப்போ அதே போலவே தான் உலக வங்கி என்ன சொல்லுறாங்க, மருத்துவ பணிகள் யாரையுமே தற்காலிக அடிப்பில் போடாங்க, ஒப்பந்த அடிப்பில் போடுங்க. அதாவது தற்காலிக அடிப்பில் போடுங்க, ஒப்பந்த அடிப்பில் போடுங்க, நிரந்தர அடிப்பில் போடாதீங்க என்று சொல்லி உலக வங்கியுடைய வழிகாட்டுதல் அந்த அடிப்பில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல் அரசு மருத்துவமனை தனியார் கொடுத்துருங்க.
பிபிபி மாடல் நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுவும் இங்கே வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்தப்படுது. அதனால இந்த தான் ஆயுர்வேத மருத்துவம் நடைமுறைப்படுத்திட்டாங்களா சார் கட்டண சிகிச்சை முறை? ஆமாம், எல்லா இடங்களையும் இப்போ கட்டண சிகிச்சை முறை வந்திருக்கு. அண்மையில் கூட மாண்பு அமைச்சர் மா சுப்பிரமணியன் வந்து எல்லா மருத்துவங்களும் கட்டண வார்டுகள் உருவாக்கப்படும் சொல்லி அறிவிச்சிருக்காரு. கட்டண வார்டுகளை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ அரசு மருத்துவமனையில் வந்து இப்போ தனியார் மயமாக்கல், அது வணிகமயமாக்கல். இப்போ அரசு மருத்துவமனை ஏழைகள் தான் வர்றாங்க. அப்போ ஓரளவு மத்தியத்தரம் வருவாங்க. அவங்களுக்கு நீங்கள் இலவசமாக செஞ்சுட்டு போக வேண்டியதானே, அப்புறம் எதுவும் இங்கே கட்டண வார்டு உருவாக்குறீங்க? அப்போ பரம ஏழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மருத்துவ காப்பீடு அட்டை அதை வச்சுட்டு தான் வரலாம். அது இல்லைனாக்கா கட்டணம் செலுத்தணும். அதை தாண்டி கொஞ்சம் மத்தியத்தர வர்க்கம் வந்துச்சுன்னா நீங்கள் அவசியம் வந்து கட்டண வார்டில் தான் சேரணும். கட்டணம் செலுத்துங்கிற நிறைய அவங்க உருவாக்குறாங்க. அப்போ கட்டண வார்டு என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமே இல்லை. அதுக்கடுத்து மருத்துவத்துறை பணியாளர் எல்லாமே இன்றைக்கி வந்து தற்காலிக அடிப்படையில் போடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆம்புலன்ஸ் டிரைவர், மொபைல் கிளினிக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் 10 ஆண்டுகளுக்கு மேலே அவங்க பணியாற்றுறாங்க. தினக்கூலி அடிப்படையில் ரொம்ப குறைவான ஊதியத்தை தான் வாங்குறாங்க. இப்போ அவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு திறந்திருக்காங்க. ஆனால் அரசு பதில் மனுவே தாக்கல் செய்ய மாட்டேங்குது இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் விஷயத்தில். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி வந்து கொசுவலி பணியாளர் முக்கியமான பணி. தமிழ்நாட்டில் 36,000 பேருக்கு வேலை செய்கிறாங்க. அவங்கள பணி நியமனம் செய்யறதுலாம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து. நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாமே இவங்க மேனிஃபெஸ்டோவில் ஏதாவது ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்களா சார்? தேர்தல் வாக்குறுதிலாம் ஏதாவது? இல்லை, அதில் அவங்களுக்கு கொடுக்கல. ஒப்பந்தடி பணியாற்றக்கூடிய செவிலியர்கள், மருத்துவர்கள் பணி நிரந்தரம் கொடுக்கணும். அதுவே நிறைவேற்றப்படலையா? நிறைவேற்றப்படவில்லை. இப்போ இஎம்ஆர்ஐ கிரீன் ஹாஸ்பிட்டல் ஒரு 12 ஹாஸ்பிட்டல் தனியார் ஹாஸ்பிட்டல் இருக்குது. தனியார்னா அரசு மருத்துவ தனியார் நடத்துகிறாங்க. இஎம்ஆர்ஐ இந்த 108 ஆம்புலன்ஸ் இருக்குல்ல, ஆமாம், அதே கம்பெனி தமிழ்நாட்டில் 12 மருத்துவமனையில் நடத்துது. அது அரசு மருத்துவமனையில் தான். அரசு மருத்துவமனை இஎம்ஆர்ஐட்ட கொடுத்துட்டாங்க. அதுதான் மருத்துவமனையில் தனியார் மயமாக்குறான்னு சொல்கிறேன். சென்னை அரசு நிதி தான், அரசு நிதி தான். கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையை தனியார் கொடுக்க முயற்சி பண்ணாங்க, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை மையம் இருக்குது, அதை தனியார் கொடுப்பதற்கான முயற்சி மிக வேகமாக நடக்குது. ஹியூமோ டயாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறுநீரக சுத்திகரிப்பு சிகிச்சை, அந்த சிகிச்சையை இப்போ தனியார்ட்ட கொடுத்துட்டாங்க. தமிழ்நாடு முழுவதும் 50 கிராம சுகாதார நிலையங்களில் ஆரம்ப சுகாதாரத்தை துவங்க போகிறோன்னு அறிவிச்சு துவங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொன்றா விட்டால் தனியார் மயமாக்குறாங்க. அப்போ எதுக்கு நீங்கள் இஎம்ஆர்ஐட்ட அரசு மருத்துவமனை கொடுக்குறீங்க? அப்போ அங்கே வந்து பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தற்காலிகம், அவங்க எல்லாமே தனியார் ஊழியராக போயிடுறாங்க. எதுக்கு சார் கொடுத்தாங்க? அதுதான் அவங்களுடைய கொள்கை, உலக வங்கியுடைய கொள்கை, எல்லாத்தையும் தனியார் மயமாக்கு. அரசு என்ன நோக்கம்னா அரசுகள்கிட்ட மருத்துவமனை கட்டணம் இலவசமாக நம்ம காசா சார்? காசு தான். ஒன்று ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு இருக்கணும், அப்படிலாம் கட்டணம் செலுத்தணும். ஸோ கால்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஆமாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். அதுக்கடுத்து அரசாங்கம் ஒரு முறை கொண்டு வராங்க இல்லையா, இந்த விபத்துகளில் வந்து பாதிக்கப்பட்டால் 48 மணி நேரத்துக்கு சிகிச்சை இலவசம், சிகிச்சைக்கு வந்து அரசு பணம் கொடுக்கும் முதலமைச்சர் அறிவிச்சார். ஆமாம். அப்போ அது யாருக்கு போகும்? இப்போ அரசு மருத்துவமனையில் மேம்படுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனையிலையும் நாங்கள் வந்து இலவசமாக வந்து விபத்துகளுக்கு சிகிச்சை வழங்குகிறோம், அதுக்கான கட்டமைப்பை உருவாக்குறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் 30 கிலோமீட்டரில் 50 கிலோமீட்டருக்கு ஒரு மருத்துவமனை அரசாங்கமே உருவாக்கும். அங்கே சிகிச்சையெல்லாம் இலவசம்னு சொன்னால் வரவேற்கலாம், பாராட்டலாம். ஆனால் நீங்கள் வந்து அவசர சிகிச்சை மையங்களை மருத்துவமனை தனியாருக்கு கொடுத்துட்டு அங்கே அடுத்த 48 மணி நேரத்துக்கு சிகிச்சை இலவசம்னா அந்த பணம் யாருக்கு போகும்? தனியார் மருத்துவமனை, அந்த மருத்துவமனைக்கு தானே போகும். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. அப்போ படிப்படியாக விட்டு எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறாங்கிறது தான், தனியார் சாதகமாக செயல்படுறாங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அந்த இஎம்ஆர்ஐ கிரீன் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா 40,000 தான் ஊதியம் மருத்துவர்களுக்கு. அதேமாதிரி 108 ஆம்புலன்ஸ் டிரைவர், அவங்களாம் தற்காலிக ஊழியர் இருந்து கஷ்டப்படுறாங்க, 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. 108 ஆம்புலன்ஸ் டிரைவர் பணி நிரந்தரம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குலாம் மிகப்பெரிய பாதிப்பு, கொந்தளிப்போட வேலை செய்கிறாங்க. அதுபோல் கொசுவலி பணியாளர், தமிழ்நாட்டில் டெங்கு காய்ச்சல் அவ்வப்பொழுது வருது, மிகப்பெரிய பாதிப்பு உருவாகுது. 36,000 பேர் இருக்காங்க. அவங்க நியமிக்கிறது உள்ளாட்சித்துறையில், ஆனால் வேலை செய்கிறது மருத்துவத்துறையில். அது என்னது? ஒரு முதலாளியாக இருக்கணும், நியமிக்கிறது வந்து உள்ளாட்சித்துறை, வேலை செய்கிறது வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறைன்னு வச்சுக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க அவருடைய வேலை தவிர மற்ற வேலையும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலதிகாரிகளோட வீட்டில் போய்ட்டு தூய்மைப்படுத்துவது, துணி துவைப்பது, தோட்ட வேலை பார்ப்பது, அவங்க சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்வது. அப்போ என்ன நோக்கம்? அது கொசுவலி பணியாளர்னு வச்சுக்கிட்டு அவங்க தினக்கூலி ஒரு 200 ரூபாயிலேருந்து 500 ரூபா கொடுத்துட்டு வீட்டு வேலை பார்க்குறதுக்கு அவங்க. அப்போ அவர்களை வந்து நாங்கள் குறைந்தபட்ச ஊதியத்தை அரசாங்க சட்டப்படி இருக்கக்கூடிய அரசாணை நடைமுறைப்படுத்தி குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும், பிஎஃப் கொடுக்கணும், பணி நிரந்தரம் செய்யணும், பணி பாதுகாப்பு வேணும், பணி நீக்கம் செய்யக்கூடாதுலாம் சொல்கிறோம். ஆனால் இந்த அரசு இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, சில மாவட்டங்களில் மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்கு இல்லையா, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு சம்பளம் வழங்குறாங்க. இது என்னது? மகளிர் சுய உதவி குழுக்களே கரெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது.
அப்போ ஏற்கனவே பஞ்சாயத்து யூனியனில் கான்ட்ராக்ட் மூலமாக போட்டது இல்லை மாநகராட்சி மூலமாக போட்டது பதிலாக இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அவுட் சோர்சிங் மூலமாக கொசோலி பணியாளர் நியமிக்கக்கூடிய போக்கு, ஊதியம் கொடுக்கக்கூடிய போக்கு தமிழக அரசு நடைமுறைப்படுத்துகிறது. இது ஒரு செயல்பாட்டில் இருக்குது. அப்படி தான் செயல்பாட்டில் இருக்குது, சில மாவட்டங்களில் செயல்பாட்டில் இருக்குது. அதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். நாங்கள் அந்த சங்கத்தை உருவாக்கிறோம். அந்த சங்கத்துடைய தலைவர் நான் தான். அந்த சங்கத்துக்கு நான் தான் தலைவர். இப்போ சேலத்தில் நாளை கூட்டம் நடக்குது, இங்கே போகிறேன். நான் மாவட்ட அமைப்பு கூட போட்டிருக்கேன், இங்கே நான் போகிறேன். அப்போ இது மோசமான போக்கு. அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஊழியர் உரிமை பறிப்பு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனியார் அவுட் சோர்சிங் முறை, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெங்கு கட்டுப்படுத்தல் சிக்கல், இந்த மாதிரியான முரண்பாடு இருக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு துறையிலையும் இருக்குது. அப்புறம் அரசு மருத்துவர்களுக்கு இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி என்ன? தமிழ்நாட்டில் நான் கூட கேள்வியை கேட்க வந்தேன். நம்ம இப்போ அரசு மருத்துவமனைகள், ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ஸ்டான்லி உள்ளிட்ட மருத்துவமனைகள் உயிருக்காக உன்னத பணியில் இருக்காங்க மருத்துவர்கள். ஆனால் நிறைய நேரங்களில் மருத்துவர்கள் நோயாளிகளிடையே, அதை நோயாளி பார்க்க வருபவர்களிடையே நிறைய மோதல் நடக்குது. அவ்வளோ எட்டிக்கு இருக்குல்ல சார் உண்மையிலே அவங்க டாக்டர்ஸ்க்கு? ஆமாம், அதுக்கு தான் சென்ற ஆட்சி காலத்தில் ஃபோக்டா என்ற அமைப்பு, ஃபெடரேஷன் ஆஃப் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் நாங்களும் வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறோம் அந்த அமைப்புக்கு. அதன் சார்பாக சாகுவரை உண்ணாவிரத போராட்டம் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. அதில் மிக முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னாக்க, வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவமனைகளை மருத்துவர்களை நியமிக்கணும், செவிலியர் நியமிக்கணும், ஊழியர் நியமிக்கணும் ஒரு கோரிக்கை. அதுக்கடுத்து வந்து ஏற்கனவே வந்து மருத்துவர்கள் குறைத்தார்கள் சிக்கன நடவடிக்கைங்க பேரில். அந்த குறைப்பதற்கான ஜியோவை ரத்து பண்ணணும்னு சொல்லி. எத்தனை நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும் சராசரியாக? இங்கே எவ்வளோ சார் இருக்குது? இப்போ வந்து உள்நோயாளிகள் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது 10 உள்நோயாளி இருந்தால் அதுக்கு ஒரு மருத்துவர் இருக்கணும். 10 பேருக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆமாம், செவிலியர்னு சொன்னால் அவசர பிரிவில் பார்த்தீங்கன்னா ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர் இருக்கணும். ஒரு நோயாளிக்கு ஒரு செவிலியர்னாக்க 3 செவிலியர் இருக்கணும் ஒரு நோயாளிக்கு. எமர்ஜென்சி அதாவது ஐசியூவில் இருக்கக்கூடிய நோயாளிக்கு 3 பேருக்கு ஒருத்தர் இருக்கணும். ஆமாம், ஒரு நோயாளிக்கு 3 பேர் இருக்கணும். தேசிய கணக்கீடா சார் இது? உலக நல நிறுவன கணக்கீடு. என்னன்னாக்கா 3 ஷிஃப்ட்டு 8 மணி நேரம் வேலை. அப்போ ஒரு நோயாளிக்கு ஒருத்தர் கண்காணிப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு செவிலியர் கண்காணிக்க அப்படின்னாக்க ஒரு நோயாளிக்கு ஒரு நாளைக்கு 3 செவிலியர் வேணும். அப்போ அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை அரசு மருத்துவமனைகளில். அப்படி வாய்ப்பே இல்லை சார். இன்னைக்கு வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அதனால வந்து செவிலியர்களுக்கும் பணிச்சுமை அதிகம், கடுமையான பணிச்சுமை, நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. சேலத்தில் ஒரு சில ஆண்டுகள் முன்பாக 4 வார்டை ஒரு செவிலியர் பார்த்துட்டாங்க இரவு நேர பணியில். ஒரு நோயாளி இறந்தே போயிட்டாங்க. அது செவிலியருக்கு தெரியல. அவங்கள குறை சொல்ல முடியாது. 4 வார்டுக்கு எத்தனை முறை ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருப்பீங்க? அப்போ வந்து ஒவ்வொரு நோயாளியும் போய் பார்த்துட்டே இருக்க முடியுமா? இந்த சிக்கல்லாம் இருக்கா இல்லையா? அப்போ ஒரு நோயாளிக்கு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சியாக பிரச்சனைனாக்க மேலே தான் வெளிப்படும், மருத்துவர்களுக்கு தான் வெளிப்படும். ஆமாம், அது கோவம் வெளிப்படுமா இல்லையா? மருத்துவரை தாக்குவாங்க இல்லையா? அதேபோல் இந்த உண்ணாவிரத நிலை அறப்போராட்டம் மேற்கொள்கிறப்ப நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இந்த முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் சென்றார்கள். அவங்கள பார்த்து திமுக ஆட்சி வந்த பிறகு கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. இதுவரை நிறைவேற்றவில்லை. அவர்கள் ஊதிய உயர்வு பிரச்சனை முக்கியமான கோரிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க வந்து ஊதியப்பட்டை 4 வந்து பணியில் சேர்ந்த 12வது ஆண்டில் கொடுக்கணுங்கிற நியாயமான கோரிக்கை. ஏன்னா இந்தியாவிலேயே பட்டை 4 சார். ஆமாம், பே பேண்ட் 4 அது வந்து 12 இயர்ஸில் கொடுத்துடணும். 12 இயர்ஸில் கொடுக்கணும். இப்போ எப்படி இருக்குது? அது கொடுக்கல. கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே தான் 20 வருஷம் மேலே ஆச்சு. அதே மாதிரி ஆமாம், காலமுறை ஊதியம், காலமுறை பதவி உயர்வு ஒன்றிய அரசில் இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ மிக மோசமான நிலைமையில் தமிழ்நாடு மருத்துவர்கள் இருக்காங்க. இந்தியாவிலே மிக குறைவாக ஊதியம் வாங்கக்கூடிய மருத்துவர்கள் தமிழ்நாடு மருத்துவர்கள் இருக்காங்க. இந்தியாவிலேயே சார்? ஆமாம் ஆமாம். ஆனால் அரசிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க? ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களேங்கிறாங்க. இது வந்து நீங்கள் முடிஞ்சால் தைரியம் இருந்தால் ப்ரைவேட் ப்ராக்டிஸை தடை பண்ணுங்க. அது நீங்கள் வந்து ஏன் தடை செய்ய மாட்டேங்கிறதுன்னு கேள்வி. ஏன் தடை செய்ய மாட்டேங்கிறானாக்க அங்கேயே சிக்கல் நடவடிக்கை தான். அரசு மருத்துவர்கள் தனியாக வந்து கிளினிக் வச்சு அவங்க சேவை செஞ்சாங்கனாக்க அதன் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை குறைதா இல்லையா? அப்போ அரசுக்கு வந்து மருந்துகள், மாத்திரைகள், மருத்துவ சிகிச்சையான செலவு மிச்சமாக இல்லையா? அப்போ அரசு அந்த எண்ணத்தில் செயல்படுது. அப்போ நீங்கள் வந்து மருத்துவ நலனையும் பார்க்கல, நோயாளி நலனையும் பார்க்கல. நீங்கள் ஒரு அஜெண்டா வச்சு செயல்படுறீங்க. மருத்துவத்துறையை எப்படி தனியார் மயமாக்குறேன்னு பார்க்குறீங்க. அப்போ அதனால் நீங்கள் தடை செய்ய மாட்டேங்கிறீங்க. இப்போ எல்லா மருத்துவருமே ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. பெண் மருத்துவர்கள் பெரும்பாலும் விட்டுட்டாங்க. ஏன்னா அடிக்கிறது, தாக்குறது, இருக்கக்கூடிய தொந்தரவு, ஒரு கிளினிக்கோ நர்சிங் ஹோமோ ஆரம்பிக்கணும்னா ஏகப்பட்ட நிபந்தனைகள், கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்டு, அப்புறம் கன்சியூமர் ஃபோரம், அதில் ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட பல லட்ச ரூபாய் இழப்பீடாக கொடுக்க வேண்டிய நிலைமை. இயல்பாகவே நோயாளி இறந்து போயிட்டால் கூட மருத்துவமனை புகுந்து அடிக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பயப்படுறாங்க. அப்போ பல பேர் விட்டுட்டாங்க. அப்போ நீங்கள் பழைய பல்லவியே பாடிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விருப்பத்தை சார்ந்து செய்யுங்க. தனியாராக நான் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வாங்கிக்கோங்க. அவங்களுக்கு ஒன்றிய அரசு இணையாக ஊதியத்தை கொடுங்க. அதே மாதிரி டைம் பவுண்ட் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. காலமுறை பதவிகளுக்கு பதிலாக வேக்கண்ட் பவுண்ட் ப்ரொமோஷன் தான் கொடுக்குறீங்க.
அப்போ வந்து என்ன வேறுபாடு சார் எடுத்துக்கும்? காலமுறை பதவி உயர்வுனாக்க இப்போ வந்து ஒரு டாக்டர் அரசு பணியில் சேர்ந்தாருனாக்க முதல் 5 ஆண்டுகள் ஒரு பதவி உயர்வு கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்தாங்க. அதே மாதிரி 10 ஆண்டுகள் ஒரு பதவி உயர்வு கொடுக்கணும், கொடுத்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக பதவி உயர்வு வந்துடும். டாக்டர் சீனியர் டாக்டர் சார் என்ன கேட்டகரி? ஆமாம், இல்லை ஏதோ ஒரு கேட்டகரின்னு வச்சுங்க, அது வந்து கிடச்சிடும். ஆனால் இப்போ வந்து அது மாதிரி இல்லை. இப்போ வந்து ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு பதவி ஒரு அரசு பணியில் ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணும்னு வச்சுங்களேன் ஒரு பேருக்கு. அப்போ அந்த பணியிடம் காலியாக இருந்தால் தான் டாக்டருக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்காது. ஒரு அசோசியேட் ப்ரொஃபஸர்னு வச்சுங்களேன், அந்த பணியிடம் காலியாக இருந்தால் தான் இன்னொருத்தருக்கு வந்து அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும், இல்லைன்னா ப்ரொமோஷன் கிடைக்காது. இது வந்து தவறான போக்கு. நீங்கள் 5 ஆண்டு முடிஞ்சாலே அவர் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரு, அது பிறகு 10 ஆண்டு முடிஞ்சால் அசோசியேட் ப்ரொஃபஸரு, அந்த மாதிரி வரணும். அது ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த பணியிடம் காலியாக இருந்தாலும் இல்லாட்டி அவருக்கு அந்த நிலைமை அந்த தகுதி வந்துடும், அந்த பதவி கிடைச்சிடும். அது தமிழ்நாட்டில் இல்லை, அதுக்காக அவங்க போராடுறாங்க. இப்போ ஒன்றிய அரசில் அது இருக்குது, அது இல்லை. அப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஊதிய உயர்வு வரும், ஒரு அந்தஸ்து வரும், கௌரவம் வரும், எல்லாமே இருக்குது இல்லையா அதில். அப்போ அதையெல்லாம் செய்யலைங்கிறது தான் போராட்டம். இதுவரை இந்த அரசு அவர்களை அழைத்து பேசி பிரச்சனை தீர்ப்பு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதனால் அரசு மருத்துவம் கொந்தளிப்பில் இருக்காங்க. நாளை அவளும் சென்னையில் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஃபோர்ட் அமைப்பில் நாளைக்கு 29ஆம் தேதி நடக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்கடுத்து இதே மாதிரி செவிலியர்கள், நாங்கள் வந்து செவிலியரில் ஒப்பந்த அடிப்படையில் இருக்கும்போது பணி சார் நானும் கேட்க வந்தேன். இந்த செவிலியர்களோட கோரிக்கைகள் நீண்ட நெடுங்காலமாக இருக்கே சார். ஆமாம், ஒவ்வொரு அரசாங்கம் மாறும்போதும் இப்போ அவங்களுடைய கோரிக்கைகள் ஆனால் தொடர்கதையாகவே இருக்கிறது தான் பார்க்க முடியுது. ஆமாம், எந்த அரசும் அதை தீர்க்கல. தீர்க்க முடியாத பிரச்சனையா சார் செவிலியர்களோட போராட்டம்? தீர்க்க முடியாத பிரச்சனை அரசு நினைச்சா ஒன்றுமே இல்லை, நிச்சயமாக தீர்க்க முடியும். அப்போ என்னன்னாக்க தமிழ்நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் வந்து ஒப்பந்த அடிப்படையில் இருக்காங்க. அவங்களாம் எம்ஆர்பி தேர்வு எழுதி வெற்றி பெற்றவர்கள், அதில் நல்ல தகுதி உள்ளவங்கள தான் எம்ஆர்பி மூலமாக செலக்ட் பண்ணி அவங்க ஒப்பந்த அடிப்படையில் போட்டிருக்காங்க. 10,000 பேர் இருக்காங்க. 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க. படிப்படியாக ஒவ்வொரு ஆண்டும் போட்டெல்லாம் சேர்ந்து 10,000 பேர் இருக்காங்க. எம்ஆர்பி என்ற அமைப்பு ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்க டிஎன்பிசி மூலமாக பணி நியமனம் செய்ய காலதாமதம் ஆகுது, மருத்துவத்துறையில் காலதாமதம் நோயாளிகள் பாதிக்க தனியாக அமைக்கப்பட்டது. எனவே உடனடியாக பணி நியமனம் நடக்கணும், காலதாமதங்கள் நடத்தணுங்கிறதுக்காக கொண்டு வந்தீங்க. அப்போ எம்ஆர்பி என்ற அமைப்பு உருவாக்கின பிறகு எம்ஆர்பி மூலம் தேர்வு வச்சு அவங்களை செலக்ட் பண்ண பிறகு பர்மனெண்ட்டாக போட வேண்டியதானே. அப்புறம் ஒப்பந்த அடிப்படையில் போடுறீங்க. அப்போ நீங்கள் வந்து செவிலியர் பணி நிரந்தர பணிகள் படிப்படியாக குறைக்கப்பட்டு செவிலியர் பணிகள் எல்லாமே ஒப்பந்த அடிப்படையில் மாற்றப்படுகிறது. ஒப்பந்த பணியிடங்கள் அதிகரிக்க தேர்வுக்கு அப்புறமா எவ்வளோ காலம் அவங்கள வந்து தற்காலிக பணியாளராக வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் அவங்கள உறுதிப்படுத்த அந்த மாதிரிலாம் வரையறைலாம் இல்லை. ஏற்கனவே 2 ஆண்டுகளில் கொடுத்தாங்க. இப்போ வந்து பல நிரந்தர பணியை ஒப்பந்த பணியாக மாற்றிட்டாங்க. அப்போ வந்து என்னன்னாக்கா ஒரு நிரந்தர செவிலியர் வந்து ஓய்வு வருகின்ற பொழுது தான் அந்த பணியிடம் காலியாகின்ற பொழுது தான் ஒப்பந்த அடிப்படையில் பணியாளர்களும் பணி நிரந்தரப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒரு மோசமான போக்கு. அதனால் 10 ஆண்டுகளாக காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? 18,000 தான் சம்பளம். 18,000 10 ஆண்டுகள் சம்பளம். ஏன்னா இப்படிப்பட்ட மோசமான நிலைமை அது. 18,000 சம்பளத்தில் ஒரு செவிலியர் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்? எப்படி ஒரு டீசென்ட் லைஃப்பை கௌரவமான வாழ்க்கை வாழ முடியும்? எப்படி குழந்தைகளை படிக்க வைக்க முடியும்? அப்போ இது வந்து எப்படி போக்குவரத்து எப்படி செவிலியர்கள் வந்து நீங்கள் அரசு பொது மருத்துவமனை இருக்காங்களா இல்லை சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய செவிலியர்கள்? எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அரசு பொது மருத்துவமனை இருக்காங்க, ராஜீவ் காந்தி, கீழ்பாக்கம் உள்ளிட்ட. ஆமாம், எல்லா இடங்களும் அதில் இருக்கவங்களும் இந்த மாதிரி பகுதி நேர ஊழியர்களாக இருக்காங்க. பகுதி நேரம் இல்லை, முழு நேரம். ஆனால் சம்பளம் வந்து இதுதான். ஒப்பந்த அடிப்படையில் 12,000 தான் சம்பளம். இதை தவிர அவுட் சோர்ஸிங்லேயே இருக்கிறாங்க. அதுக்கடுத்து நான் என்ன சொன்னேன்னாக்க 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நீங்கள் வந்து 8 மணி நேரம் வேலையாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ வந்து கிராமப்புறத்தில் உள்ள ஆரம்பத்தில் 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அதுக்கடுத்து ஒரு செவிலியர் அன்றைக்கி வர முடியலனாக்க தொடர்ந்து அவங்க பணி செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. அது மிக மோசமான கடுமையான உழைப்பு சூழ்நிலையில் செவிலியர் உள்ளாகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட செவிலியர்களுக்கான குறைந்தபட்ச ஊதிய நிர்ணய குழுன்னு ஒன்று இருக்குது. அந்த குழு என்ன சொன்னிச்சுனாக்க செவிலியர்களுக்கு குறைந்தபட்சம் 20,000 ஊதியம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் இந்த தீர்ப்பு சொல்லி இந்த குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயித்து 5 ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு. கேரள அரசு நடைமுறைப்படுத்தியது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரசு நடைமுறைப்படுத்தலை. அரசு மருத்துவமனைகளே கூட அந்த குறைந்தபட்ச ஊதியம் செவிலியர்கள் வழங்கப்படவில்லை. பல ஊழியர்கள் வழங்கப்படும் என்பது வருத்தமான விஷயமா இருக்குது. 18,000 தான் இருக்குது. 18,000 தான் கொடுக்குறாங்க. எனவே அவங்களோட பிரச்சனை அரசு வந்து தீர்க்கணும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக தூய்மை பணியாளர்கள். அரசு இப்போ இந்த செவிலியர்கள் கோரிக்கைகள் இந்த திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அதை கொடுத்தாங்களா சார்? ஆமாம், ஒப்பந்தத்தில் பணியாற்றக்கூடிய அனைத்து செவிலியர்களும் பணி நிரந்தரப்படுத்தணும் தேர்தல் வாக்குறுதியிலே இருக்குது. அதை அவங்க நிறைவேற்றவில்லை. இவங்களும் ஒப்பந்த அடிப்பில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன நியாயம்? அதிமுகவுக்கு முடிய போதே சார். ஆமாம், முடிய போதில்லை. அது வருத்தமான விஷயமா இருக்குது. அதே போல ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள், நம்ம வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். ஒரு தூய்மை பணியாளர் வந்து 1,500 மாத தொகுப்பதில் எப்படி வாழ முடியும்? ஆரம்ப சுகாதாரத்தில் ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர் இருக்காங்க, 1,500 சம்பளம். நாங்கள் போராட்டம் செய்ததுனால அந்த 3,500 ஆரம்ப சுகாதார ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 850 பேரை இன்றைக்கி வந்து பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக மாற்றி அவருடைய ஊதிய மாத தொகுப்பதையும் ஏறத்தாழ 19,000 வரக்கூடிய அளவில் அரசு மாற்றிருக்கு. இதை வரவேற்கிறோம்.
3500 பேரில் ஒரு 850 பேருக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் பேர் மாற்றம் செய்து புதிய பொறுப்பு வழங்கி அவங்களுக்கு வந்து ஊதியத்தை மாத தொகுப்பூதியம் 1500லேருந்து 19,000 அரசு கொடுக்குது, அதை வரவேற்கிறோம். ஆனால் மீதி ஊழியர்கள் என்ன இருக்காங்க? மீதி ஊழியர்கள் அனைவருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2000க்கு மேற்பட்டவர்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்காங்கனாக்க 1500 மாத தொகுப்பூதியத்திலேருந்து ஆர்சிசி தூய்மை பணியாளர் வேலை செய்கிறாங்க. இது கொடுமை இல்லையா? 1500 தான் சார் மாதம் 1500 தான், 12 மணி நேரம் வேலை. இதை விட கொடுமை வேறு என்ன இருக்க முடியும்? அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில தான் வீட்டு வேலை செய்பவர்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் வழங்க சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு இருக்குல்ல சார்? ஆமாம், தீர்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த போக்கை மாற்றணுமா இல்லையா? அண்மையில் சட்டமன்றத்தில் மக்கள் நலத்துறை அமைச்சர் அறிவித்தார் அவர்கள் 5000 ஊதியம் கொடுக்குறோன்னு. ஆனால் இது வந்து ஜீவோ போடல. கேட்டால் அப்படி ஒரு திட்டத்தை நாங்கள் வந்து முடிவு பண்ணலேன்னு சொல்கிறாரு. டிபிஹெச்சில் போய் கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஜீவோ போடலைங்கிறாரு. அறிவிச்சது ஆமாம், அமைச்சர் அறிவிச்சிருக்காரு சட்டமன்றத்தில். நானும் போய் வாழ்த்தி பாராட்டி ஷாலெல்லாம் போட்டு வந்துட்டேன். நம்ம ஒரு நல்லது செஞ்சால் வாழ்த்தணும், பாராட்டினால வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லை. குறைகளை சொல்கிறோம், கோரிக்கைகளை சுட்டி காமிக்கிறோம். தேர்தல் பிரச்சார மேடை அது சட்டமன்றத்தில் பேசிவிட முடியுமா சார்? சட்டமன்றத்தில் துறை சார்ந்த அமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டாரு 5000 ரூபாய். எவ்வளோ பேர் நகைமுறைன்னு சார்? ஆமாம், 5000 ரூபா கொடுக்க போகணும் அறிவிச்சிட்டாரு. எப்போ சார் இந்த அறிவிப்பு வெளியிட்டாரு? இந்த சட்டமன்ற கூட்டத்தோட பட்ஜெட் இப்போ நடந்து முடிந்ததில்லை. நாங்கள் உண்மையிலே ரொம்ப மனமாற வரவேற்றோம். ஏன்னா 1500லேருந்து 5000ங்கிறது ஒரு நான் பேசக்கூடிய இந்த நொடி வரைக்கும் ஜீவோ போடல. இதுவரையும் ஜீவோ போடல, மாதங்களை கடந்துருச்சு. இதுவரையும் ஜீவோ போடல. அடுத்த கட்ட போராட்டம் தான், வேற என்ன தவிர்க்க முடியாதுல்ல. போராட்டம் விரும்பியா பண்ணுறோம், நம்ம மீது திணிக்கப்படுகிறது. அப்போ செஞ்சுதான் ஆகணும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு செய்தி, திருவள்ளூரில் திறக்கப்பட்ட அரசு மருத்துவமனை குறிப்பாக முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டது, ஆனால் இன்னும் செயல்பாட்டுக்கே வரல, பாதி வேலைகள் முடியல அப்படின்னு புகைப்படங்களோட செய்திகளை கூட பார்க்க நேர்ந்தது. என்ன சார் நடக்குது? இல்லை, அங்கே முழுமையாக என்ன பிரச்சனை தெரியல. ஆனால் என்ன வந்து நான் சொல்லணும்னா, அரசு புதிய மருத்துவமனைகள் திறக்கிறாங்க. புதிய மருத்துவமனைகள் திறக்கின்ற பொழுது வெறும் மருத்துவமனை கட்டணம் மட்டும் மருத்துவமனை இல்லை, அங்கே இருக்கிற படுக்கைகள் மட்டும் மருத்துவமனை இல்லை. மருத்துவமனை செயல்படணும்னா என்ன வேணும்? மருத்துவர்கள் வேணும், செவிலியர் வேணும், மருத்துவ பணியாளர் வேணும். அதுக்காக புதிய பணியிடங்களை உருவாக்கணும், செய்யணும். அந்த போக்கு இல்லைங்கிறத வருத்தமாக இருக்குது. அப்படி ஒரு புதிய அதில் எடுத்துகிட்டு தானே சார் கட்டணமே கட்ட ஆரம்பிக்கணும். அந்த ப்ராசஸ் சைமல்டேனியஸாக நடக்கணும்ல, அது நடக்கலை. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேறு இடங்கள்லேருந்து மருத்துவர்கள் மாற்றுவாங்க. அப்போ அங்கே ஆள் குறையுது இல்லை, வேறு இடத்துல அந்த பணியாளர் எண்ணிக்கை மருத்துவ எண்ணிக்கை குறையுமா இல்லையா? அப்போ அது சரியில்லை. எனவே ஒரு புதிய மருத்துவமனை வந்தால் அதுக்கு ஏற்ப புதிய மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியிடங்கள் உருவாக்கி அதை வந்து நடைமுறைப்படுத்தணும். அது இல்லாதனால இங்கே நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களுக்கும் அதிருப்தி வருது. அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்புறம் என்ன ஒரு புதிய போக்கு இருக்குனாக்க, அரசாங்க செலவுலேயே மருத்துவமனைகளை கட்டிவிட்டு எல்லாத்தையும் உருவாக்கி விட்டு அதை வந்து இஎம்ஆர்ஐ போன்ற அமைப்புகிட்ட கொடுக்குறது என்ன நியாயம் அது? அப்போ தனியாருக்கு மருத்துவமனையை மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டி நீங்கள் கொடுக்குறீங்களாங்கிறது தான் கேள்வி. சரியா? அது அரசு மக்களுடைய வருவாய். இஎம்ஆர்ல ஆம்புலன்ஸ் சர்வீஸே வந்து அதுலேயும் நிறைய விமர்சனம். 95% அரசு பணம் தானே, எல்லா இதுக்கும் அவங்க பணம் கொடுக்குறாங்க. அப்போ அரசாங்கமே ஆம்புலன்ஸ் வாங்கி எதுக்கு தனியாட்ட கொடுக்கணும்? அப்போ நீங்கள் நேரடியாக வேலைவாய்ப்பு கொடுக்கலாம்ல அந்த அதில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கும் டிரைவர்களுக்கும். ஏன் அதை செய்யலை? அப்போ தனியாட்ட கொடுக்க செய்யலை. அதுதான் தனியார் மக்கள் உணவு வங்கி திட்டம், மத்திய அரசுடைய திட்டம். இவங்க அதை வந்து இவங்களும் கொண்டாடுறாங்க, இவங்களும் அதை வரவேற்று செயல்படுத்துகிறாங்க. குறைந்தபட்சம் எதுக்குன்னு போட்டி வருதுல்ல. 108 ஆம்புலன்ஸை உருவாக்கியது டாக்டர் அன்புமணியா டாக்டர் கலைஞராக போட்டி தான் போகிறீங்க வழியே. அது ஒரு மோசமான திட்டம்னு ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆம்புலன்ஸ் சேவை தேவை. ஒரு தனியார் வந்து ஒரு செயலியை உருவாக்கி செயல்படுத்தின பொழுது அரசால் உருவாக்க முடியாதா? நான் கேட்குறேன். அப்போ வந்து அதில் ஒரு தனியார் துறை தான் சிறந்து விளங்க முடியுமா? அப்போ இராணுவத்தை தனியார்ட்ட கொடுத்துருங்க. இது போன்ற ஒரு கட்டமைப்பு தானே இராணுவம் தேவைப்படுது. அப்போ இராணுவத்தை முழுமையாக தனியார்ட்ட கொடுத்துடலாமா? அப்போ ஒரு செயலியை வைத்துக்கொண்டு ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி கொண்டு இந்த ஆம்புலன்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் இந்த ஃபோன் வந்திருக்கு, இங்கே உடனடியாக போங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலையை வந்து அரசு செய்ய முடியாதா என்பதுதான் கேள்வி. அப்போ அரசு நினைத்து அதை செய்ய முடியும். அப்போ அது உள்ள செட்டப் எல்லாமே அரசாக இருந்தால் அதில் அரசு வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? அப்போ ஏராளமான வேலையில்லா திட்டத்தில் வாழக்கூடியவங்களுக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்குமா இல்லையா? அப்போ அப்படி தானே பார்க்கணும். ஒரு சில 100 இல்லை 200 இல்லை சில 1000 வேலைவாய்ப்புகள் நீங்கள் வந்து அந்நிய நேரடி முதலீட்டு இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாடாக போகிறீங்களே. உள்நாட்டிலே இவ்வளோ வேலைவாய்ப்பு உருவாக்க முடியுதில்ல, உருவாக்க முடியல, ஏன் அதை செய்யலை என்பதுதான் கேள்வி. அப்போ வந்து இந்த போக்கு தவறான பொருளாதார கொள்கைகளால் ஏற்படக்கூடிய போக்குன்னு தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ இந்த போக்கிலேருந்து மாற்றம் வரணும், கொள்கை மாற்றம் வர வேண்டிய அவசியம் இருக்குது. அதுக்காக எங்களுடைய சங்கம் தொடர்ந்து போராடும். அப்போ மருத்துவத்துறையில் இன்றைக்கு வந்து உலக வங்கியுடைய கொள்கை நடைமுறைப்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை மட்டுமல்ல, இந்தியாவுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை என்பதே உலக வங்கியுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையாக மாறிவிட்டது என்பதை எங்களுடைய குற்றச்சாட்டே.
பல நாடுகளை அடித்து விரட்டினாங்க, பெருவிலாம் அடித்து விரட்டினாங்க உலக வங்கியை. அது போன்று அடித்து விரட்டக்கூடிய நிலை இந்தியாவிலே வரும். ஏன்னா அப்படிப்பட்ட மோசமான நிலைக்கு தான் இந்தியா போயிட்டுருக்கு. சாதாரண மக்களுக்கு சிகிச்சை வந்து கிடைக்கிறது சிக்கல் உருவாகுது. எதுவுமே அரசு மருத்துவமனை இலவசம் இல்லைன்ற நிலை வந்துட்டுருக்கு. சிடி ஸ்கேனாக காசு, எம்ஆர்ஐ ஸ்கேனாக காசு, லேப் டெஸ்ட்டாக காசு, எதுவாக இருந்தாலும் உள்ளே போனால் காசு தான். ஒரு காலத்தில் நம்ம ஆஸ்பத்திரி என்ன பேர், தர்ம ஆஸ்பத்திரின்னு பேர். அரசு மருத்துவமனை அரசு மருத்துவ கிராமப்புறங்களில் தர்ம ஆஸ்பத்திரின்னு தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்லுவாங்கனாக்க, அந்த மருத்துவமனை நுழைஞ்சிட்டா எல்லாம் இலவசம் தான். இலவசம். சாப்பாட்டுலேருந்து எல்லாமே இலவசம் தான். அதுக்கு பேர் தர்ம ஆஸ்பத்திரி. இப்போ ஓரளவுக்கு இருக்குல்ல சார்? எங்கே இருக்குது? ஏதாச்சும் அவசர நேரத்தில் செய்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு விபத்தில் நடந்து போனாக்கா உடனே உங்களுடைய முதலமைச்சர் காப்பீடு அட்டை இருக்கிறதா கேட்குறாங்க. அட்டை இருந்தால் தான் சிகிச்சை, இல்லைன்றா சிகிச்சை இல்லை. ஒரு அறுவை சிகிச்சையாக போகணுன்னாக்கா அட்டை இருந்தாலும் சிகிச்சை, இல்லைன்னா போய் அட்டை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்றாங்க. அப்போ அந்த ஒருவேளை இறக்கப்பட்டு மனித நேயத்தோட ஒரு மருத்துவர் அவசர கேஸ் வந்திருக்கு, அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணிடலாம், அப்புறம் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்திலையும் கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லி செஞ்சாங்கனாக்க அவள் மீது நடவடிக்கை. அப்புறம் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் போட்டு டாக்டரை அழைத்து ஏன் மருத்துவ காப்பீடு மூலமாக நீங்கள் இவ்வளோ வருவாய் ஈட்டலை என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் திட்ட வேண்டியது. அப்போ வந்து அரசு மருத்துவமனை உள்ளேயே அரசு மருத்துவர்கள் பிஸ்னஸ் நோக்கத்தோடு செயல்படணும். அவ்வாறு செயல்பட்டால் தான் அரசு மருத்துவமனை தக்க வைக்க முடியும், நல்ல பேர் எடுக்க முடியும். அவங்க செயல்படணும். ஆமாம், அவங்க மனித நேயத்தோடு வரக்கூடிய நோயை டக்கு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்கனாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் தான். அப்புறம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக, மருத்துவ காப்பீடு மூலமாக அரசு மருத்துவமனை கரப்ஷன் ஆகுது. அப்போ வந்து அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு மருத்துவ சிகிச்சையை வந்து முதலமைச்சர் காப்பீடு திட்டம் மூலமாக கொடுக்குறாங்கனாக்க, வழங்குறாங்கனாக்க அதில் 15% கமிஷனாக அந்த குழுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளருக்கு அந்த நிதி பகிரப்படுகிறது. அப்போ என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா நோயாளிக்கும் மருத்துவ காப்பீடு மூலமாக தான் பண்ணணும் வருது. அப்போ மருத்துவ காப்பீடு மூலமாக வரக்கூடிய வருவாய் மூலமாக நீங்கள் ஊழியர்களை நியமிச்சிங்க, நீங்களே மருந்துகளை வாங்கிக்கோங்க, நீங்கள் மருத்துவ பொருட்களை வாங்கிக்கினாக்கா அங்கேயும் கரப்ஷன் வந்துடுதா இல்லையா? அப்போ குறைந்த விலையில் உள்ள மருந்தை வாங்குவாங்க, இல்லை எந்த கம்பெனி அதிகமான ஆஃபர் கொடுக்குதோ அதை வாங்குவாங்க. அப்போ இப்படிப்பட்ட போக்கு தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்கு. அப்போ மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவ காப்பீடு நடைமுறைப்படுத்துவதன் மூலமாக அரசு மருத்துவர்களை, மருத்துவ குழுக்களை அவங்க வந்து ஊழல் மயமாக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்குது. அங்கே வந்து முறைகேடுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒருத்தர் செஸ்ட் பெயினோட போகிறார் அப்படின்னாக்க உடனே ஆன்ஜியோ பண்ணால் அதுக்கு காசு வந்துடும், அப்புறம் ஸ்டென்ட் வச்சா காசு வந்துடும். அப்போ டக்குன்னு எல்லாத்துக்கும் ஆன்ஜியோ, டக்குன்னு தேவையில்லாமல் கூட ஸ்டென்ட் வைக்கக்கூடிய நிலை வருமா இல்லையா? இப்போ பல தனியார் மருத்துவமனையில் அது மாதிரி நடக்குதா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் ஸ்டென்ட் வச்சுறாங்களா இல்லையா? ஸ்டென்ட் வைக்கிறது தப்புன்னு சொல்ல, அது மிகப்பெரிய அறிவியல் தொழில்நுட்ப முன்னேற்றம். யாருக்கு வைக்க வேண்டுமோ வைக்க வேண்டும், அதில் மாற்றுக்கிறதுல அது உயிருக்காக சிகிச்சை. ஆனால் அதுக்காக காசு வருதுங்கிறதுக்காக டக்குன்னு ஸ்டென்ட் வச்சிடலாமா? அதே மாதிரி அறுவை சிகிச்சை வருதுங்கிறதுக்காக எல்லாருடைய கர்ப்பப்பையை நீக்கிடலாமா? ஆந்திராவில் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழல் முறைகள் நடந்துச்சு ஹெல்த் இன்சூரன்ஸில். எல்லா பெண்களுடைய இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பையிலையும் கட்டி இருக்குது, அது இருக்குதுன்னு சொல்லி எல்லாருடைய இதையும் எடுத்துட்டாங்க பல இடங்களில். மருத்துவமனையில் மிகப்பெரிய முறைகேடு ஆந்திராவில் வந்துச்சு. அப்படிலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படிப்பட்ட போக்கெல்லாம் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலமாக வருது. இந்த அதாவது பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்தி அதன் மூலமாக இலவச சிகிச்சை வழங்குதல் என்பதற்கு பதிலாக மருத்துவ காப்பீடு மூலமாக மக்களுக்கு மருத்துவ சேவை வழங்குதல் என்பது தான் உலக வங்கி திட்டம். அதுதான் இப்போ நடைமுறைப்படுத்தப்படுது, இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதில் தான் முதலமைச்சர் காப்பீடு திட்டம், ஒன்றிய அரசுடைய பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பதெல்லாம். எனவே இந்தியாவுடைய மருத்துவத்துறை என்பது உலக வங்கியுடைய மருத்துவத்துறையாக மாறுகிறது. இது நாட்டு மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து என்பதனை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். அதற்கான விழிப்புணர்வுகள், போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். அதை முன்னெடுத்து செல்வோம். அதுக்காக வந்து தொடர்ந்து கடுமையாக நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை சமயத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.